வணக்கம். ஆன்லைன் ஷாப்பிங்ல இப்போ ஒரு பெரிய புரட்சியே நடந்துட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த பகுதியில நாம ஆழமா அலச போறோம். வாங்க பார்க்கலாம். நீங்க அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல ஆன்லைன் ஷாப்பிங்ல நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களும் நேரடியா அனுபவிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சமீபத்திய ஒரு ஆய்வு இத ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது வர்த்தகத்தோட அடிப்படை கட்டமைப்பே இப்போ அடியோட மாறி போயிருக்கு. அப்போ இந்த புதுசா மக்களால் உருவாக்கப்பட்ட மின் வணிகம் உண்மையிலே பார்க்க எப்படிதான் இருக்கு? அதுக்குள்ள என்ன நடக்குது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பெரிய மாற்றத்தை நாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இத ஒரு 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது C2C, அதாவது கன்சியூமர் டு கன்சியூமர் சந்தைகள். இத எப்படி கடைங்கிற ஒரு விஷயத்தையே மொத்தமா மாத்தி அமைச்சிருக்குன்னு பார்க்கலாம். பழைய மாடல் ரொம்ப சிம்பிள். ஆனா விண்டட், டீபாப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் கையில எந்த பொருளையும் ஸ்டாக் வச்சுக்காமலேயே இந்த முறைய மொத்தமா தலைகீழா மாத்திட்டாங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, விற்பனை பண்றது ரொம்ப ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஒரு ரெடிட் யூசர் கேட்ட மாதிரி ஷிப்பிங்க்கு டிஜிட்டல் QR கோட் தரதால இப்போ பிரிண்டர் இல்லாதவங்க கூட எதை வேணும்னாலும் விற்க முடியுது. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய விஷயம்னு. சரி, இப்ப நாம 2வது முக்கியமான கட்டத்துக்கு போலாம். இங்க மக்களால் உருவாக்கப்படுறது வெறும் பொருட்கள் மட்டும் இல்ல, மார்க்கெட்டிங்கும் தான். நமக்கு பளபளப்பான கம்பெனி விளம்பரங்களை பார்த்து பார்த்து ஒரு மாதிரி ஆட் பிளைண்ட்னஸ் வந்துருச்சு இல்லையா? ஆனா உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண மக்கள் உருவாக்குற கண்டென்ட் இருக்கே, அந்த விளம்பரங்கள் 4 மடங்கு அதிகமா நம்ம கவனத்தை ஈர்க்குதான், ரிசர்ச்ல தான் சொல்றாங்க. இதோட தாக்கம் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு வெப்சைட்ல நம்மள மாதிரி உண்மையான ஆட்களோட கண்டென்ட்டை பார்க்கும்போது மக்கள் அங்க 90% அதிக நேரம் செலவிடுறாங்களாம். பாருங்க அந்த நம்பகத்தன்மைக்கு எவ்ளோ சக்தி இருக்குன்னு. இது சும்மா ஒரு ட்ரெண்ட் மட்டும் இல்ல. கூகுளோட EE18ன்ற ஒரு தர வழிகாட்டுதல் மூலமா இது இப்போ இன்டர்நெட்டோட ஒரு முக்கியமான பகுதியாவே மாறிடுச்சு. இந்த EE18 என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டீஸ், அத்தாரிட்டேட்டிவ்னஸ் அப்புறம் ட்ரஸ்ட்வர்தினஸ். அதாவது உண்மையான அனுபவம், நிபுணத்துவம், அதிகாரம் மற்றும் நம்பகத்தன்மை. இந்த குணங்களை எல்லாம் காட்டுறதுக்கு யூசர்ஸ் உருவாக்குற உண்மையான கண்டென்ட்டை விட ஒரு பவர்ஃபுல்லான வழி எதுவுமே இல்ல. அதனால தான் இப்போ கூகுள் மாதிரி சர்ச் இன்ஜின்கள் கூட இந்த மாதிரி நம்பகமான கண்டென்ட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குது. ஓகே, இப்போ மக்களால் உருவாக்கப்படுற கண்டென்ட் இவ்ளோ பவர்ஃபுல்லா மாறும்போது என்ன நடக்குது? அத உருவாக்குற அந்த மக்களே ஒரு பிராண்டா மாறிடுறாங்க. இதுதான் நம்மள கிரியேட்டர் எக்கானமிங்கிற ஒரு பெரிய உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற கிரியேட்டர்ஸ் எல்லாம் வெறும் விளம்பரத்தை மட்டும் நம்பி இருக்கிறதில்ல. அவங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், பிராண்ட் டீல்ஸ்னு ஒரு 3லேருந்து 5 வேற வேற வழிகள்ல வருமானம் சம்பாதிச்சு அவங்களையே ஒரு பெரிய பிசினஸா மாத்திக்கிறாங்க. இந்த கிரியேட்டர்ஸ்க்கு உதவுறதுக்காகவே ஒரு புது டெக்னாலஜி சிஸ்டமே உருவாகியிருக்கு. இதன் மூலமா அவங்க தங்களோட ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நேரடியா பணம் சம்பாதிக்க முடியுது. நீங்க பாக்குற மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் அதுக்குன்னு தனியா ஒரு ஃபீஸ் சிஸ்டத்தோட செயல்படுது. அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முழு சிஸ்டமும், அதாவது ஒரு சாதாரண ஆள் தன்னோட பொருளை விற்கிறதுல இருந்து ஒரு கிரியேட்டர் அவரோட மெர்ச்சன்டைஸை ரிலீஸ் பண்றது வரைக்கும் எல்லாமே ஒரு ஹைடெக், ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு டெக்னாலஜி மேல தான் இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு மையமா இருக்கிறது ஸ்ட்ரைப், ஆடியன் மாதிரியான பேமெண்ட் கேட்வேஸ் தான். இந்த புது பொருளாதாரம் மூலமா பரிமாறப்படுற பல லட்சம் கோடி டாலர்களை இவங்க தான் ரொம்ப பாதுகாப்பா கையாள்றாங்க. அப்போ நாம பாக்குறது வெறும் ஷாப்பிங் பண்றதுக்கான ஒரு புது வழிய மட்டும் இல்ல, இது ஒரு தனி நபரையே மையமா வச்சு வர்த்தகமே மொத்தமா மறுபடியும் கட்டமைக்கப்படுற ஒரு பெரிய மாற்றம். ஆக இந்த மாற்றம் நம்மள வெறும் பொருட்களை வாங்குறவங்களா மட்டும் இல்லாம இந்த பொருளாதாரத்தோட ஒரு ஆக்டிவ் பார்ட்டாகவே மாத்திருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இப்படி மக்களால் உருவாக்கப்படுற ஒரு பொருளாதாரத்துல நீங்க எதை உருவாக்க போறீங்க?